நோஸ் ப்ராப்ளம், இந்த நாசல் கன்ஜஷன், இது எல்லாமே நமக்கு உடனே ரிலீவ் ஆகும். இப்ப நம்ம சில ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம காட்டுறோம். சளி இருக்கும் போது என்ன மாதிரியான சிம்டம் இருக்கும், எப்படி நம்ம அதை வீட்லயே ஹேண்டில் பண்றோம்ன்ற நாலேஜ் தான் நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். இப்ப இந்த ஃபுட் பிரிண்ட் நீங்க பார்க்கலாம். இந்த காலுடைய விரல்கள் நடுவுல பார்க்கலாம் நீங்க நல்லா. அந்த எல்லா விரல்கள் நடுவுலயும் அப்படியே அந்த கால் வந்து நல்லா பல்ஜா இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். காலுக்கு நடுவுல அப்படியே நல்லா உருண்டையா நமக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் நீங்க நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, நமக்கு நல்ல சைனஸ் அட்டாக் ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து அந்த இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்ப அந்த இந்த பாயிண்ட்ஸை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுவது மூலமா சைனஸ் எப்படி குறைக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நீங்க நல்லா தெளிவா கிளியரா பார்க்கலாம். காலுக்கு நடுவுல இந்த மாதிரி சளி இருக்கும் போதும், ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் போதும், இந்த 5 விரல்களுக்கு நடுவுல ஒரு சின்னதா ரவுண்டா ஒரு பல்ஜான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்னும் இந்த கால்ல பாத்தீங்கன்னா இப்ப லங்ஸ் பகுதியில